வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ராகன் ஃப்ரூட் பழம் பற்றி பார்க்க போகிறோமா. அதாவது இதை தமிழில் சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குமா. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கா. இது முள் எவ்வளோ அகலமாக பெருசாக இருக்குது பாருங்கள். இதே செடி இங்கே பாருங்கள் எப்படி முள் சிறுசாக இருக்குன்னு. இது பிஞ்சுமா, ஆனால் இன்னும் வளரணும். இதே பாருங்கள், வளரும் போதே இவங்க வேர் விடுறாங்க பாருங்கள், தெரியுதா. இப்போ இதை கட் பண்ணி வச்சா இது இன்னொரு இடம் வருமாட்டிருக்கு, புரியுதுங்களாம்மா. இது வரும்போதே வேர் விடுதுமா. இப்போ தான் பார்க்குறேன். இங்கே நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதை கீழே வைக்கணும். இதை கீழே வச்சு இன்னொரு ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம உருவாக்கலாம். சரிங்களா? கரெக்டு. ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு நம்ம பழம் இருக்குது, விதை இருக்கா? விதை இல்லைம்மா, இப்படி தான். நானே இப்போ தாம்மா பார்க்குறேன். இதே பாருங்க, அழகாக வேர் வந்திருக்காங்க. இது ஃபுல்லாகவே வேர் வந்திருக்காங்கம்மா. அப்போ இங்கே கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணால் இது ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு செடி ஆக்கலாம். இது வளர வளர நல்லா பெருசாக ஆவாங்களாட்டிருக்கு. ஆனால் இது சைஸு சின்னதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சைஸு பெருசு தெரியுதுங்களா? அதாவதுமா, ஒரு ட்ரம்முலேயோ ஒரு தொட்டிலேயே ஒரு செடி தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் இது வெள்ளை அடுக்கு வெள்ளை ஒத்த சங்குமா. இதை ஏன் நான் அப்புறப்படுத்தாத இருக்கேன்னா, இது வெள்ளை அடுக்கு சங்கு என்கிட்ட வேறு இல்லை, அதனால் இதை அப்புறப்படுத்தாத இருக்கேன். இப்போ 2 விதை கிடச்சிட்டாங்கம்மா. இதுக்கப்புறம் இதை நான் அப்புறப்படுத்திடுவேன். சரிங்களா? இந்த பக்கம் எவ்வளோ செழிப்பாக இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அதில் தான் வேர் விட்ருக்கு. இங்கெல்லாம் ரொம்ப மெலிசாக வராங்கம்மா. ஒரு வாரம் மெலிசாக தானே அப்புறம் பெருசாகணும். இது முள் செடிமா. கை வைக்கும் போதெல்லாம் பார்த்து தான் வைக்கணும். ட்ராகன் ஃப்ரூட்டு இது நம்மகிட்ட 5 வருஷம் இருக்குமா. இதுவும் அத்தி மரமும் ஒன்று 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். வைக்கும்போது 6 மாதத்துக்கு மேலே இவங்க கவர்லேயே இருந்தாங்க. இது கொஞ்சம் பொழைச்சிக்குமா. இது எந்த சூழ்நிலையிலையும் வளரும். தண்ணி இருந்தாலும், நிழல் இருந்தாலும், வெய்ய இருந்தாலும் வளரக்கூடியது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு பிளான்ட்டு. ஆனால் அத்தி மரம் இருக்குது பாருங்களேன், அத்தி கிளை கருப்பு கவரில் 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா விற்கிற கவரில் தான் 2 வாங்கிட்டு வந்தேன். அவங்க அப்படியே தண்ணி இல்லைன்னா வாடிடுவாங்கம்மா. உடனே மழை வச்சுங்க, உடனே துளிராயிடுவாங்க. இல்லைனா அந்த அத்தி மரம் என்னை விட்டு போயிருக்க வேண்டியது. இப்போ 4வது மரம் பழம் கொடுக்குதுமா. அத்தி மரமும் இதுவும் தான். இந்த முள்ளோட பக்கத்தில் இருக்க நர்சரியில் ஒன்று 60 ரூபான்னு வாங்கிட்டு எப்படியும் ஒரு 5 வருஷம் இருக்குமா. கையில் முள் குத்திட்டுது. இங்கே வாங்க, காலையில் ட்ராகன் ஃப்ரூட்டு பூ பூத்துது, அதை காட்டுறேன்ங்கம்மா. இந்த பக்கம்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் செடி வெட்டுற கட்டிங் பிளேயரை பார்க்குறேன், கிடைக்கலம்மா என்கிட்ட. இல்லைன்னா இப்போ இந்த சங்கு செடியெல்லாம் வெட்டிடுவேன். இதா பாருங்கள், வெள்ளை சங்கு 2 விதை கிடச்சிட்டுது நமக்கு, தெரியுதுங்களா? இது இப்போ வெள்ளை சங்கு ஒரு இடமா போட்டு அது மேலே நான் வெள்ளை சங்கு ஒத்தன்னு எழுதி இந்த பூவை நான் எடுக்கணும். விதையை பத்திரமா வச்சுட்டேன். இதில் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள், கொசன்னு இருக்காங்க பாருங்கள். கீழே வரைக்கும் படர்ந்துருக்காங்க ட்ராகன் ஃப்ரூட்டு. இங்கே ஒரு பீஸ் வருது, இங்கே பாருமா பூ. இதில் இப்படி சொத்த விடுறாங்கம்மா. இது தெரியுதுங்களா? இது சொத்த மாதிரி இருக்குது. இந்த முள் கையில் குத்தக்கூடாதுமா. எனக்கு லைட்டாக குத்திட்டுது, ஒரு மாதிரி விருணுது. இந்த முள் நார்த்தங்காய் முள் மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதே பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு சூம்பிட்டாங்க பூ. காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுமா. எத்தனை கலர் பாருங்கள். இலை கிரீனு கார்னரில் 2 பக்கமும் டார்க் க்ரீனு, லெமன் எல்லோ, சேண்டல். உள்ளே லெமன் எல்லோ உள்ளதாம்மா மகரந்தம். அது உள்ள டார்க்காக இருப்பாங்கம்மா, ரொம்ப திக்னஸ்ஸாக. அதை விட பாதியாக அந்த மகரந்த இது வருது. இந்த பூ பார்க்கவே அவ்வளோ அழகம்மா. நான் ஷார்ட்டு கூட போடலைம்மா, வீடியோ போட்டுக்கிட்டு அப்லோட் ஆகலைன்னு அதிலே உட்காந்துருந்துட்டேன். இப்போ நான் இந்த செடியை அப்புறப்படுத்திடுவேன். சுத்தமாக வெட்டி எடுத்துகிட்டு ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியை அப்புறப்படுத்தினா அது கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதாது. இதில் ஒரு ட்ரிக்ஸுமா, நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதாது. இப்போ இந்த செடியை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வேர் போய் வருவாங்கள்ல, அதில் மேத்தோலை நான் கத்தியால் சீவி விடணுமா. இந்த சங்கோடைய அடிக்கொடியில்
அந்த தோல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மண்ணை சீச்சிட்டு அந்த சங்கு கொடி இருக்கிற வேர் வரைக்கும் கொஞ்சம் மண்ணை சீச்சி விட்டு அதை அப்படியே அப்படியே நைய 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 அந்த கறி வெட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதை நல்லா செதைச்சி விட்டால் திரும்ப வராதுமா. ஆனால் அந்த மாதிரி செய்ய அதை வெட்டி விட்டேன், திரும்ப வந்துட்டாங்க. பரவாயில்ல, விதை கடிச்சிட்டாங்க. இதாம்மா ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து 5 வருஷத்து ட்ராகன் ஃப்ரூட்டு. காய்ச்சாங்கன்னா நமக்கு தொடர்ந்து 1 2 1ன்னு இது வரைக்கும் ஒரே சிங்கிளாக 4 பழம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இப்போ தான் பூவே வச்சுருக்காங்க. இந்த பூ வந்து நாளைக்கு வந்தால் இன்னும் சுத்தமாக சுருங்கிடும். இது ஈவினிங்கில் மலருதுமா இந்த பூ. நான் இன்னொரு ட்ரிப்பு பூ வந்து எப்போ பூக்குதுன்னு பார்க்குறேன். நேற்று சரியாக கவனிக்கலை. காலையில் வந்தால் கண்ணுக்கு அவ்வளோ அழகுமா. காலையில் வந்து பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்த்தேன் நான். இது 5 வருஷத்து ட்ராகன் ஃப்ரூட்டு. ஒரு 2-3 வருஷம் நமக்கு வந்து பலன் இல்லை. போன வருஷம் 4 கொடுத்தாங்க, அதுக்கு முந்தின வருஷம் 2 கொடுத்தாங்க. ஆனால் பழம் பார்த்திங்கன்னா டார்க்கு பிங்க்கு கலர்லம்மா, அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் ஏமாந்துட்டோம்னா அணிலாரோ எலியாக சாப்பிட்டு போடுவாங்க, கடிச்சிட்டு போயிடுவாங்க. அது எப்போ பழுக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பழுத்தாக தான் கடிப்பாங்க, காயாக இருக்கும்போது கடிக்க மாட்டாங்க. அதை நம்ம கவனிக்கணும். அதை கட் பண்ணால் கலர் பார்க்குறதுக்கு சாண்டல் ஒயிட்டு கலந்த மாதிரி, மில்க் ஒயிட்டு மாதிரி அதில் பிளாக் டாட் இருப்பாங்க. மேலே பார்த்தா டார்க் பிங்க்கு. பழம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பழம் வந்து ரொம்ப குளுமம்மா, ரொம்ப குளிர்ச்சி அதிகம். குளிர்ச்சியாக இருக்கிறத விட்டு தான் இப்போ சம்மரில் பூ வச்சுருக்காங்க. இயற்கையோடைய படைப்பு, இயற்கையோடைய நிதி கிடையாது. நிதினா பணம், நீதி. இயற்கையோடைய நீதி வந்து சம்மர் டேஸில் கூலிங் பழம் கொடுக்கும், சரிங்களா? கூலிங் டேஸில் கொஞ்சம் ஹீட்டானதாக கொடுக்கும். இதை பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு சம்மர், வெள்ளரி பழம் சம்மர், சரிங்களா? தர்பூசணி சம்மர். ஜனங்க எதை சாப்பிட்டா நம்ம இருக்கலாம், அவங்களுக்கு ஹெல்த்து ஒத்துக்கணும். இயற்கை படைப்பில் அத்தனை தத்துவம் இருக்குமா. நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லோரும் வளர்க்கலாம். ஆனால் அதை வைக்கும்போதே வெயில் பார்த்து நல்லா கார்னராக வச்சுருங்க. இவங்க இஷ்டத்துக்கு தான் வளருவாங்க. நீங்கள் என்ன கயிறு கட்டி விட்டாலும் நான் இதை ஆனால் நேற்று யூடியூப் ஷார்ட்டில் பார்த்தா ஒருத்தவங்க அழகாக நம்ம ஈபி பைப்பு மாதிரி பிளாஸ்டிக் பைப்பால் இதை சுற்றி சதுரமாக 4 பைப்பு வச்சு கட்டிட்டு தேவையில்லாதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நீட்டாக அதில் தொங்க விட்டுட்டாங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளே விட்டுட்டாங்க. பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் அவங்க வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட்டே என்னம்மா 5-6 செடி பாதி மாடியை மறைச்சிக்கிட்டு அந்த ட்ராகன் ஃப்ரூட்டே வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு எதுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டே வளர்க்கணும்? இப்போ நான் கூட ஒன்று ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள், வேர் வந்ததை. அதை கட் பண்ணி நான் தனியாக வச்சுருவோம்மா. ஒரு 2 வரட்டும், கூலிங்க. எனக்கு ஒத்துக்காது, பிள்ளைங்க சாப்பிடுவாங்களே. இதிலே ட்ராகன் ஃப்ரூட்டில் சொத்தை உழுந்தா இப்படி இருக்குமா, தெரியுதுங்களா? சொத்தை வந்து இப்படி இருக்கும். போன முறை நிறைய சொத்தை வந்தது, இப்போ ஒன்றும் பார்வையில் படலைம்மா. இந்த இடம் இப்படி இருக்குது. அது சொத்தையா என்னன்னு தெரியல, பாருங்கள். இதோ தெரியுதா, அது என்னன்னு தெரியல. ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து நம்ம எப்பொழுதும் நான் மண் வைக்கிற மாதிரி தான்மா மண் வச்சேன். அதை கூட ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம எப்பயுமே செடி வைக்கும்போது இது எத்தனை வருஷத்து செடி, எத்தனை வருஷம் பலன் கொடுக்கும், இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம தொட்டியே தயார் பண்ணணும். பழமரம்லாம் லாங் பீரியட் வர்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரம்மில் வாங்கி வச்சிடணுமா. என்கிட்ட எல்லா பழமரம் பாருங்கள் ட்ரம்மில் தான் இருக்கும். அதேமாதிரி செம்பருத்தி பாருங்கள் ட்ரம்மில் தான் இருக்கும். வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் ட்ரம்மில் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங் பீரியட் வர்றதெல்லாம் நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தொட்டி மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தொட்டியும் வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும். வைக்கும்போதே 5 விதம் கலந்தம்மா நான். ஃபஸ்ட்டு செத்தைகள் தான் என்கிட்ட அதிகமாக இருக்கும். தோட்டம் இருக்குது, கீழ் வீட்லேயும் தோட்டம் இருக்குல்ல, என்கிட்ட செத்தைகள் தான் அதிகமாக இருக்கும். தேங்காய் பஞ்சு கடைக்கு போனால் இருந்துன்னா வாங்கிட்டு வருவோம்மா. நான் நல்லா மார்க்கெட்டுக்கு பழக்கமானவங்க, எனக்கு நிறைய இருந்தால் கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். ட்ரம்மு எவ்வளோ பெருசு இருக்குது, மண் எவ்வளோ இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? 1/2 ட்ரம்முக்கு மேலே மண் இருக்குமா. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வளர்த்தியாக இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தோட்ட மண், அப்புறம் செத்தை, அப்புறம் கொக்கோ ஃபிட்டு, அப்புறம் செத்தை. அப்போ தான் வந்து நமக்கு தொட்டி நிறையுமா. இல்லைன்னா அதுக்கப்புறம் எம்சாண்டு, செத்தை, அதுக்கப்புறம் தோட்ட மண், அதுக்கப்புறம் மாட்டு சாணம் போட்டு
அந்த மாட்டு சாணம் நம்ம எந்தெந்த செடி வைக்கிறோமோ அந்தந்த வேரில் பண்ணணுன்னு சொல்லிட்டுக்கிறேன். அது மேலே வச்சு இப்போ இந்த ட்ரம்மில் வச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா. 3.5 வருஷம் இருக்கும். இதை அப்புறப்படுத்துகிற வேலையும் கிடையாது, அப்படியே இருந்துருவாங்க. இதுக்கு வந்து எப்போ தண்ணி ஊற்றணும் போகணும், இது வந்து நான் தனியாக வச்சிடலம்மா, நான் தோட்டம் பெருசாக வச்சுருக்கேன்ல. மற்ற செடிங்களுக்கு என்னென்ன பண்ணுறேனோ அது இவங்களுக்கும் பண்ணிவிடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை எரு போடுறது, ரெகுலராக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, ரொட்டீன் ஒர்க்கு இதுக்கு நடந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் இதெல்லாம் வந்து 1 விட்டு 1 நாள் தண்ணி ஊற்றலாம். நம்ம பழ மரமே வச்சுட்டோம்னா, ஆனால் ரெகுலராக ஊற்றி பழக்கப்பட்டுட்டிங்கன்னா ரெகுலராக போய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். மேல் மண்ணுக்கு மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். 1 மக்கு 2 மக்கு மேல் மண்ணுக்கு மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி ரெகுலராக செய்யுங்க. ட்ராகன் ஃப்ரூட் அதான் குளுமையான பழம், நல்லது. இப்போ அது நடைமுறைக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே என்னுடைய தலைமுறையெல்லாம் இல்லை. அதனால் இதையும் சாப்பிடுவோமே. இதை நீங்கள் வீட்டில் வைங்களாம்மா. ஆனால் குழந்தைங்கள்லாம் கிட்ட போகக்கூடாது, அதையும் பார்க்கணும். வைக்கும்போதே ஒரு ஓரமாக ஒரு மூலையாக யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் வச்சுருங்க. இன்னும் வைக்க போனீங்கன்னா இந்த மாதிரி மதிலோரம் வச்சு இப்படி கயிறு கட்டி விட்டுட்டா கூட அந்த மதிலுக்கு அண்ணாண்ட இறங்கும். நான் அப்படி தான் இதை வச்சு கயிறு கட்டி விட்டேன். ஆனால் இவங்க மதிலுக்கு மேலே போகல, ட்ரம்முக்கு பக்கத்தில் தான் போகிறாங்க, மதிலுக்கு பக்கத்தில் போகலம்மா. இப்படி தான் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்கணும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த கலரை வச்சு. அதனால் ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லா தோட்டத்துலேயும் வளர்க்க ட்ரை பண்ணுங்கம்மா. என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். அதில் வந்து பழமரம் எப்படி, கொடி வகைகள், காய்கறி வகைகள், பூச்செடியெல்லாம் வைக்கிறது எப்படின்னு நான் டெமோவோடு போட்டிருக்கேன். பாருங்கள். ஏதாவது கமெண்ட் உங்கள் வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட் இருந்தால் எப்படி இருக்குது, பழுத்துதா, என்ன செய்யுது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த பழமரம் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுமா. கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.